திருவண்ணாமலையை பற்றி சொல்லுகிற போது உண்ணாமலையம்மனை தரிசித்தால்தான் அண்ணாமலையாரை தரிசிக்க முடியும்னு அந்த கோவிலுடைய செயல்பாடுகள்ல ஒரு தகவல் இருக்கு. அது எவ்வளவு பேருக்கு தெரியுங்கிறது கூட தெரியாது. உண்ணாமலையம்மன் அப்படின்னு நம்ம அங்க இருக்கக்கூடிய இறைநிலைய சிவனும் பார்வதிங்கிற தன்மையில அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த பெயர் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த வார்த்தையை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உண்ணாமுலை. உண்ணாமுலை அப்படின்னா நம்ம பால் குடிக்காத ஒரு உறுப்பு. ஆனா இப்ப எல்லாருமே பால் குடிச்சிருப்போமே, குழந்தையாக பிறந்த போது தாய்கிட்ட பால் குடிச்சிருப்போமே. அப்ப நம்ம அந்த மாதிரி அந்த இடத்துல இன்னும் உண்ணல, அப்படி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தை நாம சென்று அடைஞ்சாதான், அந்த இடத்தின் வழியாக நம்ம பயணிச்சா மட்டும்தான் அண்ணாமலையாரை தரிசிக்க முடியும் அப்படிங்கறதுதான் அடிப்படை. அது எது அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் எதுன்னா உங்களுடைய அண்ணாக்கு அன்னத்துல உள்ளுக்குள்ளார ஒரு சதையை தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் உண்ணாமலை. அப்ப அங்க நீங்க பயணிக்கணும், முதல்ல அங்க போகணும் நீங்க. அப்ப நீங்கிறது இப்ப வேற எங்கேயோ இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, மனம் தன்னுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்குது, அது வேலையை நிறுத்துது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப மனதுக்கு முந்தைய ஜீவன் இருக்கிற நிலை, ஜீவனுக்கு முந்தைய சிவம் இருக்கிற நிலைன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அதுதான் அங்க இருக்கிற விஷயம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உங்களுடைய தலையினுடைய மையப்பகுதியில நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி, நீங்க இருக்கக்கூடிய இடம், அதாவது ஜோதி இருக்கக்கூடிய இடம், அங்கிருந்து ஜீவனாக ஜீவன் ஆயிடுச்சுன்னா, அதாவது பிரபஞ்சம்னு நினைக்கிற அந்த பஞ்சபூத தன்மை வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பார்க்கிற, கேட்கிற, சுவைக்கிற, முகர்ற அந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, 5 வகையான செயல்பாடு. அந்த 5 வகையான செயல்பாடுகளுக்கு ஆற்றல் தேவை இருக்கு இல்லையா, அதுதான் பஞ்சபூதம், அதுதான் பிரபஞ்ச ஆற்றல். அந்த பஞ்சபூத ஆற்றல் கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல் வழியாக செயல்படுகிற செயல் மட்டும் அல்லாம, இப்ப நம்ம பேசுறதுக்கும் அதுதான் பயன்படுது. அது மட்டும் இல்லாம நம்ம சுவாசிக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, சுவாசம், சுவாசம், வாசம்னா வசிக்கிறது, சுவாசம்னா தன்னுடைய வசிப்பு. தன்னுடைய வசிப்புங்கிறது தலைக்கும் வயிற்று பகுதிக்கும் வந்து போயிட்டு இருக்குது, நுரையீரலை தாண்டி அடிவயிறு வரல வந்து போயிட்டு இருக்குது. ஒரு சுருங்கி விரிகிற செயல் நடக்குது இல்லையா. அப்ப நாம இங்க கீழே மேல போக்குவரவாக இருந்துட்டு இருக்கிறோம், போய் வந்துட்டு இருக்கிறோம். அதுல ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து மூக்கு வழியாக அனல் காத்தா வெளியில போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம கீழே மேல வந்து போயிட்டு இருக்கிறோம் இல்லையா, முழுக்க முழுக்க இப்ப நம்ம கீழ் நோக்கி இயங்குறோம். இந்த உறுப்புகள் சார்ந்து, நம்ம இப்ப பால் உணர்வு சார்ந்து, உடல் பசி அல்லது சோர்வு, தாகம் அல்லது இன்னும் வேற உடலுக்கு தேவைங்கிற மாதிரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடல் சார்ந்து கீழ்முகமாக இயங்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம ஜோதியா இருக்கிற சிவநிலையை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கீழே நோக்கி வந்துகிட்டு இருக்கிற அந்த இயக்கமாக இருக்கிற நாம, அதே போல புலன் வழியாக ஓடிட்டு இருக்கிற பார்க்கிற, கேட்கிற, சுவைக்கிற, முகர்ற, தொடுதல் மூலியமாக அறிஞ்சிக்கிற அந்த நிலையில செயல்பட்டு இருக்கிற நாம உண்ணாமலையம்மனை தரிசிச்சு, அதாவது அண்ணாக்கு வழியாக உள்ள வர்ற போது, அண்ணாமலையை ஏறுற போது அண்ணாமலையாரை ஜோதி ரூபத்தில் காண முடியும். அதற்கான செயல்பாடை தான் திருவண்ணாமலையினுடைய அந்த அமைப்புல நமக்கு வெளிப்படுத்துறாங்க. நீங்க எங்க சுத்தி வந்தீங்கன்னாலும், நான் மறுபடியும் சொல்றேன், நீ இது போல நிறைய தகவல்களை சொன்னவங்க, நேரா உட்காரு, கண்களை மூடி உள்ளுக்குள்ளார கவனி, அப்ப கவனிச்சினாதான் உனக்குள்ளார அந்த செயல்பாடு நடக்கிறத நீ உணர்வ அப்படிங்கிற அடிப்படையில வெளிப்படுத்துறாங்க இல்லையா. எல்லாரும் எங்க சுத்தினாலும் அங்கதான் வரணும். ஆனா உண்மை நிலை தெரியாம எங்கேயோ வானத்துல இருந்து வருது அல்லது பூமியில இருந்து வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற செயல்பாடு சாத்தியம் இல்லை. அதே போல இன்னைக்கு ஒரு நாள் உட்கார்ந்துட்டீங்கன்னா இன்னைக்கே உங்களுக்கு அது உள்ளுக்குள்ளார ஜோதி பிரகாசம் ஆயிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்க எவ்வளவு சரணாகதியோட, சரணாகதினா என்ன தெரியுமா, முழுமையா இறைநிலைகிட்ட ஒப்படைக்கிறது. என் செயலெல்லாம் இனி உன் செயலே அப்படின்னு ஒப்படைக்கிறது. இதை சொல்ற போது இறைநிலையை நான் எப்படி பாக்குறது, பார்க்காத ஒரு பொருளை எப்படி நான் அதை உணர்ந்துக்கிறது. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான உருவங்களை பார்த்துட்டு கண்ணுக்கு தெரியாத நிலைப்பாட்டை நான் எப்படி கற்பனையில நான் ஏதாவது உருவத்தை கொண்டு வர்றதா, இப்ப நீங்க நிறைய வடிவங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறதா அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருவேன்னா, உங்களை நோக்கி ஏதோ ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோமே, ஒரு கல் எடுத்து தெரியுறாங்க அல்லது ஒரு கத்தி எடுத்து தெரியுறாங்க, ஒரு மரக்கட்டை எடுத்து தெரியுறாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க கவனிக்கல, பக்கமா வந்துருச்சு, நல்ல வேலை அது உங்க மேல படல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதை கவனிக்கிறீங்க. உடனே என்ன தோணும்னா, இறைவா என்னை காப்பாத்திட்ட, நல்ல வேலை என்ன கடவுள் காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்
அப்படிம்பீங்க இல்லையா? அப்போ நீங்க எந்த செயலும் செய்யல, உங்க மேல வந்தது உங்க மேல விழுகல, உங்களுக்கு அந்த அடிப்படல, உங்களை பாதுகாக்கப்பட்ட செயல் அந்த இடத்துல நடந்துச்சுன்னு அது இறைவனுடைய செயல் அப்படின்னு பாக்குறீங்க இல்லையா? அதே போல மொத்த செயலும் இறைவனுடைய செயல் தான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நடக்கிற செயலை ஏத்துக்குவீங்க முதல்ல. அடுத்தது இப்ப செயல் நடக்க வேண்டியது நடக்கும், நீங்க செய்ய வேண்டியதும் செய்வீங்க. அடுத்தது நீங்க கவனிக்கணும், ஒண்ணு யோசிக்கணும், எதையோ ஒண்ணு செய்யணும்னு சொன்னா, இப்ப செய்ய வேண்டியது அந்த இறை செயல் எப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு இது எப்படி நடக்குது அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பிக்கிறது தான். அந்த நிலையில இருந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளார அசைவின்றி கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஏன்னா அசைவின்றி கவனிக்கிறதன் மூலியமாக 2 விஷயம் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒண்ணு, மனம் தன்னுடைய இடத்துல இருந்து நிறைவடைகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே போல அசைவின்றி கவனிக்கிற போது உங்களுடைய கண்கள் அசைவின்றி நிக்கிற போது உங்களுடைய கண் வழியாக ஒரு வெளிச்சம் வெளியேறிட்டு இருக்குது. அந்த வெளிச்சம் ஒரு சிறு புள்ளியில குவிக்கப்படும். அதாவது நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, மனம் எந்த இடத்துல கவனிக்குதோ அந்த இடத்துல இந்த கண் வழியாக வரக்கூடிய அந்த ஒளி ஆற்றல், இந்த வெளிச்சம் குவிக்கப்படும். அப்படி குவிக்கப்படுற போது ஏற்கனவே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசம் இன்னும் கூடுதலாகி அதிகமாகி உங்களுக்குள்ளார வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நிலையை நீங்க எவ்வளவு நேரம் செயல்படுத்துறீங்களோ அவ்வளவு நேரம் உங்களுக்குள்ளார இருக்கிற பிரகாசம் அதிகமாயிட்டே வரும். நீங்க தொடர்ந்து இதை செயல் செஞ்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக இமயம் மூடினீங்கன்னா உங்களுக்கு இருளாக தெரிகிற நிலை ஆரம்பத்துல இருக்கும். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சமா ஏதோ ஒரு வண்ணம் தெரிகிற மாதிரி இப்படி லேசா வந்து வந்து போற மாதிரி இருக்கலாம். தொடர்ந்து செயல்படுத்த இமயம் மூடின உடனே உங்களுக்கு அந்த வண்ணம் வர்றது உடனடியா வந்துடும். அடுத்து இன்னும் நாளாக அந்த வண்ணமாக தெரியக்கூடிய தன்மை இன்னும் அதிகமா தெரியும். வண்ணம் சும்மா ரொம்ப கம்மியா தெரிஞ்ச நிலை மாறி அதிகமா தெரியறதுக்கான சூழல் உருவாகும். அப்படி அதிகமா தெரியிற அந்த நிலையில நீங்க கவனிக்கிற இடத்த வண்ணத்தை பொறுத்து மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா பிரகாசம் என்பது இப்ப நீங்க பகல்ல மதிய நேரத்துல சூரியனை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. வண்ணம் என்பது காலை நேரத்துல நீங்க சூரியனை பார்த்தீங்கன்னா நல்லா செகப்பா தெரியும்ல, அந்த மாதிரி. அப்போ இடைவெளி இருக்கு இல்லையா, தூரம், அந்த தூரம் மாறுபடுற போது பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் வண்ணமாக தெரிவதற்கான வாய்ப்பாக மாறும். அப்ப வண்ணமா தெரியுதுன்னா நீங்க பார்க்கக்கூடிய இடத்த இன்னும் சரியான இடத்துக்கு போகலன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அந்த இடத்த மாற்றி கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படி கவனிக்க உங்களுக்குள்ளார பிரகாசமாகும். நல்ல பிரகாச நிலைன்னா நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதிய நேரத்துல சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும், அதாவது சூரியனையே நீங்க நேரடியா திரும்பி மதிய நேரத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது போல உள்ளுக்குள்ளார பிரகாசமாகும். அந்த நிலைதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிவராத்திரி நிலை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிவராத்திரிக்கு நீங்க தூக்கம் முழிக்க வேண்டியதில்லை. அந்த நிலை உங்களுக்குள்ளார சிவத்தினுடைய பிரகாசம் உங்களுக்குள்ளார வந்துருச்சுன்னா நீங்க விழிப்பு நிலையில இருப்பீங்க, தூக்கம் உங்களுக்கு இல்லாம போயிடும். இப்ப தூங்குறதும் முழிக்கிறதுமான இருநிலை இருக்கு இல்லையா, மூன்றாவது விழிப்பு நிலைக்கு போயிடுவீங்க. உணர்வு வயப்படுறதும் உணர்ச்சி வயப்படுறதும் இருக்குது. உணரக்கூடிய நிலைக்கு நம்ம போகணுங்கிறது மூன்றாவது நிலைன்னு சொன்னோம் இல்லையா. அது போல இரவு பகல் தூங்குறது முழிக்கிறதுங்கிற நிலையில நம்ம இப்ப இருக்கிறோம். என்ன ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னா, அந்த பிரகாசம் அதிகமாகி ஜோதி நிலை உங்களுக்குள்ளார முழுமையாக வெளிப்படுற நிலையில தூக்கம் போயிடும். தூக்கம் இருக்காது, உங்களுக்கு விழிப்பு நிலை வந்துடும். அதுதான் உண்மையான என்ன சொல்றது, இப்ப நீங்க இந்த சிவராத்திரிங்கிற பேர்ல சொல்லணும்னு சொன்னா அதுதான் உண்மையான நிலை. அந்த நிலை உங்களுக்கு இன்னைக்கு சாத்தியப்படும் எனில் இன்றைக்கு உங்களுக்கு சிவராத்திரி, அல்லது என்னைக்கு உங்களுக்கு அந்த நிலை சாத்தியப்படுதோ அன்றுதான் உங்களுக்கு சிவராத்திரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு உங்களுக்குள்ளார பிரகாச நிலை, அறிவில் பிரகாசம், உடலில் உள்ளுக்குள்ளார அந்த பிரகாசம் வந்துருச்சுன்னா அன்னைக்கு உங்களுக்கு சிவராத்திரி. அன்னைக்கு உங்களுக்கு சிவராத்திரின்னு என்ன சொல்றது, அதன் பிறகு அதாவது சிவனுடைய இரவு அப்படின்னு சொல்றது அது இருளற்ற இரவு. அதன் பிறகு உங்களுக்கு இரவே கிடையாது.
இரவு பகல்னு இப்படி மாறி மாறி இயங்கிட்டு இருக்கிற அந்த இருமை நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலையிலிருந்து விடுபட்டீங்கன்னு பொருள். அதுவரை இந்த பூமியில யாருக்கும் சிவராத்திரி கிடையாது. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய நாம இன்னைக்கு ஏதோ ஒண்ணு வானத்துல இருந்து வருது, பூமியில இருந்து வருது, இன்னைக்கு உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும், நீங்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும், அப்படி இப்படின்னு நம்மளை அறியாம கொண்டு போய் எங்கேயோ உட்கார்ந்து விடிய விடிய கண்ணு முழிச்சிட்டு நாளைக்கு வந்து பொழுதுக்கும் படுத்து தூங்க வேண்டிய அளவுக்கு உடல்ல சோர்வை உருவாக்கிக்கிட்டு செயல்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பரிசோதனையாக நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு மாசி மாசத்துக்கானது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியல, பரவாயில்ல. நான் இன்னொரு நாள் நீங்களாக ஒரு முடிவெடுங்க. நம்ம இது முன்னாடியே முந்தைய வகுப்புகள்ல நம்மளுடைய குழுவில் இருந்தவங்களுக்கு செயல்முறையாக அனுபவப்படுத்தியிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு செயல்முறையாக கொடுக்கலாம். என்னன்னா, ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு சொல்றேன். அதாவது உங்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய, மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நபரை சந்திப்பதோ அல்லது ஒரு செயல் நடக்க போது அங்க நீங்க பங்கேற்கக்கூடிய அந்த சூழல் உருவாகுதுன்னு வச்சுக்கோமே. புரிதலாக சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச நபருக்கான ஒரு விழா அல்ல ஒரு திருமண விழா, அதை நீங்க பங்கேற்றுக்கணும், நீங்க தான் அங்க முக்கிய நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு வச்சுக்குவோம். நீங்க நாளைக்கு காலையில 5 மணிக்கு புறப்பட்டு போகணும், பக்கத்துல ஏதோ ஒரு ஊரு. 4 மணிக்கு நீங்க தயாராகி வீட்டுல இருந்து புறப்பட்டாதான் அந்த பஸ்ஸையோ ரயிலையோ பிடிச்சு நீங்க அங்க போக முடியும். அப்ப 4 மணிக்கு தயாராகணும்னா 3 மணிக்கு எழுந்திரிச்சாதான் குளிச்சு வீட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் எல்லாம் மத்தவங்க எல்லாம் ரெடி பண்ணி நீங்க செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனா வழக்கமா நீங்க 7 மணி வரலும் தூங்குற நபர், குறைஞ்சது 6 மணி வரலுமாவது தூங்குற நபர், அது வரலும் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கிற நபர். ஏன்னா உங்களுடைய வேலை போல அது போல, இன்னும் சூழல் அது போல, இன்னும் நிறைய காரணங்கள் நீங்க வச்சிருப்பீங்க. எங்கங்க காலையெல்லாம் எந்திரிக்க முடியுது, ராத்திரி படுக்கிறதுக்கே 11 மணிக்கு 12 மணிக்கு ஆயிடுது, எங்க திரும்ப காலையில அப்படிங்கிற நபர்னு வச்சுக்கோமே. உங்களுக்கு பிடிச்ச நபருடைய இந்த விழாவுக்கு போறதுக்கு நீங்க எப்படி தயாராவீங்கன்னு கவனிச்சு பாருங்க. பெரும்பாலும் பேருக்கு இரவு தூக்கமே வராது, அது வேற விஷயம். அதை மீறி ஒரு வேளை தூங்கினா கூட காலையில என்ன ஆகும், 3 மணிக்கு அலாரம் வச்சிருப்போம், அதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சு பார்த்துட்டு தயாராகி புறப்பட்டு போவோம் இல்லையா? இது நமக்கு ஏற்கனவே நடந்த அனுபவம் தான். இப்ப நம்ம இந்த அனுபவ உதாரணத்திலிருந்து நம்ம செயல்முறையாக நீங்க செஞ்சு பார்க்கணும்னு சொன்னா, நீங்க இன்னைக்கும் கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தா கோவில்களுக்கு போங்க, தூக்க முழிங்க, அது உங்களுடைய விருப்பம். என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு தெளிவு கொடுப்பதற்கான முயற்சியை கையில எடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சாதாரண நிலையில இருந்துட்டு இன்னைக்கு கண் முழிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு பகல்ல படுத்து தூங்கி சோர்வை போக்குறதுக்கான செயல்பாடை செஞ்சே ஆக வேண்டிய நிலைப்பாட்டுல இருப்பீங்க. அதுவே நம்மளுடைய விருப்பத்தின் பேர்ல நம்மளுடைய மகிழ்ச்சியான அந்த செயலை செய்வதற்கு, அந்த நபரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்லது நாம சந்தோஷம் அடைகிறதுக்காக ஒரு விழாவுக்கு அவ்வளவு உற்சாகமா புறப்பட்டு போனோம் இல்லையா? அதே போல ஒரு உற்சாகத்தோடு நீங்க இன்னைக்கோ அல்லது இன்னும் நீங்களாக ஒரு நாள் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து இந்த மாதிரி கதை சொல்லுகிற எந்த ஒரு நாளாகவும் இருக்க வேண்டாம். பௌர்ணமியா இருக்க வேண்டாம், அமாவாசையா இருக்க வேண்டாம். இந்த மாதிரி எந்த ஒரு சிறப்பு நாள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நாளாக இல்லாத ஒரு நாளை கூட நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. அன்னைக்கு நீங்க கவனிங்க, உற்சாகமா உங்களுடைய தினசரி வேலையை செய்யுங்க. அல்லது இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுடைய தலையினுடைய மையப்பகுதிக்குள்ளார கவனத்தை வச்சு கவனிச்சுட்டே இருங்க. அன்னைக்கு உங்களுக்கு உடலுடைய உற்சாக நிலை குறைஞ்சிருதா, சோர்வாகுதா அப்படிங்கிற மாதிரி பரிசோதனை செய்யுங்க. ஏன்னா இதை நம்ம எல்லாம் செயல்முறையில செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க எந்த நாள் உட்கார்ந்தீங்கனாலும் உங்களுடைய உற்சாகம் தான் உங்களை உட்கார வச்சிருக்குமே தவிர மற்ற எதுவும் உங்களை உட்கார வச்சிருக்காது. அப்போ சிவநிலையை அடையணும், அடையலைன்னா கூட தரிசனமாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய இருப்பிடத்துல நல்லா புரிஞ்சு, உங்களுடைய இருப்பிடம் சொன்னா நீங்க இருக்கிற வீடு அப்படின்னு புரிஞ்சுக்காதீங்க. நீங்க இருக்கிற வீடு இந்த உடம்பு தான். அந்த உடம்புல நீங்க இருக்கக்கூடியது தலையினுடைய மையப்பகுதியில. அங்க அசைவின்றி கவனிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அப்படி உருவாக்கிட்டு அந்த நேரத்தை கூட்டிகிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா சிவத்தை நீங்கள் தரிசிக்கலாம். அதுவரை உங்களால் சிவத்தை தரிசிக்க முடியாது. சிவத்தை மட்டும் இல்லை, எதையுமே தரிசிக்க முடியாது. சும்மா நீங்க உங்களுடைய மனோ திருப்தி அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல போலாம் வரலாம். எங்கேயாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி நிறைய தகவல்கள் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, தியான பயிற்சி, யோக பயிற்சி அப்படிங்கிற மாதிரி அதை ஏதோ ஒண்ணு செய்யலாம். இல்லைன்னா பூஜைகள்ல கலந்துக்கலாம், அல்லது உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குதோ அதுக்கு மாதிரிலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய உள்ளுணர்வில் எந்த ஒரு சலனமும் இன்றி உங்களுடைய
கவனத்தை உள்ளுக்குள்ளார நிறுத்தி அசைவின்றி இருக்கிற போது, அதாவது உடல், கவனம், கண்கள் இது மூன்றும் அசைவின்றி கவனம் ஓரிடத்தில் நிலையாக நின்று கவனிச்சுட்டு இருக்கிற நேரத்துல, இப்ப ஏன்னா தூங்குகிற போது கூட நம்ம என்ன ஆயிடும்னா உடல் அசையாம இருப்போம் ஒரு குறிப்பிட்ட நேரம். கண்களும் கூட தூக்கத்துல ஒரு ஒரு இடத்த பாக்குறதுக்கு போயிடும் உள்ளுக்குள்ளார. ஆனா கவனம் இருக்காது. ஆனா இந்த மூணும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க இந்த செயலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றது குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடம்ங்கிறது நீங்க எந்த நேரத்துல செய்யறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல உட்கார்ந்து செய்யறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா கவனிக்கிற இடம் உங்களுக்குள்ளார இருக்கும். அப்படி இருந்து எதை பற்றியும் யோசிக்காம, நீங்க இறைவனை பற்றி கூட யோசிக்க தேவையில்ல. ஏன்னா இறைவன் எப்படி இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. இங்க உருவங்கள் போட்டு காமிச்சிருக்கிறதெல்லாம் அது ஒவ்வொன்றும் வேற வேற செயலுக்கான அந்த நிலையை உங்களுக்கு வெளிப்படுத்துறது. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஒரு புரிதலுக்காக சொல்லணும்னா, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவம் வேற ஒரு வடிவத்துல கொடுத்திருப்பாங்க கூட. அதுவே தஞ்சாவூர் போனீங்கன்னா வேறையா இருக்கும், சிதம்பரத்துல போனீங்கன்னா வேறையா இருக்கும், காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா வேறையா இருக்கும், காளஹஸ்திக்கு போனீங்கன்னா வேறையா இருக்கும். எல்லாம் சிவம் தான். ஏன் வேற வேற வடிவத்துல கொடுக்குறாங்க? அப்போ வேற வேற தன்மையை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக அந்த வடிவங்கள் கொடுக்கப்படும். அப்ப நீங்க இதுல எந்த உருவத்தை சிவம்னு பிடிப்பீங்க? பிரகாசமா இருக்குது, ஜோதி வடிவா இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்ப வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்களா அல்ல கண்கூட பார்க்க போறீங்களா? கண்கூட பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா முழுமையாக சரணாகதி. சரணாகதினா என்னன்னா அதுகிட்ட ஒப்படைச்சிடுறது. நான் உன்னை தரிசிக்க விரும்புறேன், எனக்கு அதற்கான வாய்ப்பை வழங்கு, அவ்வளவுதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? கவனிக்கணும், கவனிக்கிறேன். அதுதான் செய்ய வேண்டிய செயல்பாடு. அதை தொடர்ந்து செயல்படுத்திட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் உங்களுடைய அறியாமை எனும் இருள் என்கிற இரவு, அந்த ராத்திரி நீங்கி சிவமாக மலரக்கூடிய அந்த ராத்திரியாக, அதாவது இரவு சிவமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா இருள் நீங்கி பிரகாசம் வந்துருச்சு, நீங்க இறைநிலையை உணர்ந்துட்டீங்க, தொடர்ந்து அதே நிலையில இருந்தீங்கன்னா இறைவனோட இறைவனாக கலந்துருவீங்க அப்படிங்கிற அடிப்படை உங்களுக்கு அனுபவம் ஆயிடும். இது இல்லாம நீங்க எவ்வளவு முயற்சி வேணா பண்ணலாம், எவ்வளவு நாட்கள் வேணா செலவு பண்ணலாமே, எங்கெங்க வேணா சுத்தலாம், வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த மாதிரி கோடிக்கணக்குல சுத்தி அலைஞ்சி ஒண்ணும் இல்லாம போனவங்க தான் நிறைய பேர். அது நிறைய அனுபவத்துல உள்ளவர்கள் பாடல்கள்ல வெளிப்படுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு அது புரியணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அனுபவப்படுறதுக்கான செயல்ல இறங்குற போதுதான் உங்களுக்கு அது புரிய வரும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்று ஒரு குறிப்பிட்ட சிறப்பான நாள் அப்படின்னு கிடையாது. எல்லா நாளும் சிறப்பான நாள் தான். எல்லா நேரமும் சிறப்பான நாள் தான். யாருக்கு அப்படின்னா தன்னை உணரக்கூடிய செயலில் ஈடுபட்டவருக்கு. தன்னை உணர்ந்தா பிறரை உணரலாம், தன்னை உணர்ந்தா இறையை உணரலாம். தன்னை உணராம எதையும் உணர முடியாது. இந்த தன்னை அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இப்ப நம்ம இருக்கிறது மனம் புறத்துல வெளிப்படுறது. இப்ப புறத்துல வெளிப்படுறதுன்னா என்னன்னா மற்றவர்களுடைய செயலை நான் பார்த்து அதுல நல்லது கெட்டதுன்னு யோசிச்சு அதுல எனக்கு என்ன கிடைக்கும் மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சு இதுக்காக செயல்படுற அந்த நிலைப்பாட்டுல இருக்கிற உணர்வு, அது நம்மளுடைய இயல்பு உணர்வே இல்லை அப்படின்னு பொருள். நல்லா மறுபடியும் சொல்றேன். அப்போ அதிலிருந்து நீங்க வெளியில வரணும், அவசியம் சிவத்தை உணரணும், சிவமாகவே மாறணும். ஏன்னா நீங்க தான் அது, நீங்களும் அதுவும் வேறு இல்லை. அது எப்போது உங்களுக்கு புரிய வருதோ அப்ப மட்டும்தான் நீங்க செயலையே ஆரம்பிப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க இந்த வினாடியில இருந்து நீங்க அதை தொடங்கலாம். உங்களை கவனிக்கலாம். உங்களை கவனிக்கிறதுங்கிறது இந்த உடம்பு கவனிக்கிறது இல்ல, நீங்கிறதே இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது சம்பந்தமா இப்ப நான் சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளார ஒரு ஒரு சிந்தனையோ அல்லது ஒரு உணர்வோ உருவாயிட்டு இருக்குது. அதுதான் இப்போதைக்கு நீங்க. அதை தாண்டி நீங்க என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. தெரியணும்னா அப்ப அந்த உணர்வு எங்க உருவாகுதோ எங்க வெளிப்படுதோ அங்க உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும். தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு அவசியம் உங்களுக்கு கூடுதலாகி நமக்கு தெரிய வரும். அதனால கூடுதலாகி அவசியம் தெரிய வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, நம்ம வீட்டுக்குள்ளார கதவை சாத்தி வச்சுக்கிறோம். இன்னைக்கெல்லாம் ஒரு சில கதவுகள் இருக்கு, கண்ணாடி அறை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஒரு சில வெளியில நடக்கிறது சுத்தமா வெளியில இருக்கிறது சத்தம் ஒரு சிறு துளி அளவு கூட சத்தம் வராம கண்ணாடி மூலியமாக அடைபற்ற முடியும், அடைச்சிட முடியும். அப்ப நமக்கு எவ்வளவு தூரத்துல நடக்கிறது கேட்கும்? அந்த அடைப்பதுக்குள்ள இருக்கிற நம்ம அந்த அறையில என்னெல்லாம் நடக்குதோ அது மட்டும்தான் நமக்கு கேட்கும் இல்லையா?
அப்ப அதை தாண்டி கேட்கணும்னா ஒண்ணு அந்த அடைப்புகள் நீக்கப்படணும், இல்லைன்னா நம்மளுடைய கேட்கும் திறன் அதை தாண்டி கேட்கறதுக்கு தயாரா. உங்களுக்கு இன்னும் கூட எளிமையா சொல்லணும்னா, உங்க வீட்டுல கடிகாரம்னு ஒண்ணு முன்னெல்லாம் இருந்தது, இப்ப இருக்குதான்னு தெரியல, வச்சிருப்பீங்க. இரவுல ஒரு 10 மணிக்கு மேல நீங்க வீட்டுல இருக்கிற அந்த டிவி இல்ல இந்த மத்த நீங்க போயிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அனைத்து வகையான சப்தங்களையும் நிறுத்திய பிறகு படுத்துருவீங்க தூக்கத்துக்கு போறதுக்கு. அப்ப கவனிச்சீங்கன்னா இந்த கடிகாரத்துல இருக்கிற அந்த அந்த நொடி முள் வந்து நகர்ற சப்தம் வந்து ரொம்ப சத்தமாவே கேட்கும். அதுவே பகல்ல ஏன் கேட்கலன்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அதே சப்தம் அதுல இருந்து வெளிப்பட்டுட்டு தான் இருக்கும். பகல்ல ஏன் கேட்கல அப்படின்னா மற்ற சப்தங்கள் அதை ஆளுமை செஞ்சிட்டு இருக்குது. அதாவது அந்த அறையில மற்ற சப்தங்கள் நிறைஞ்சிருக்குது, அதனால இது குறைவாக இருக்குது. அதாவது மற்றது அதிகமா இருக்கிறதுனால இது குறைவா தெரியுது, அது அதனுடைய சப்த நிலையில இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப நாம ஒண்ணு மற்ற சப்தத்தை நிறுத்திட்டு அதை கவனிக்கணும், அல்லது அதை கவனிக்கிறதுக்கு நம்மளுடைய கவனத்தை திருப்பணும். இப்ப அதே போலதான் இறைநிலையை நீங்க உணரணும்னு சொன்னா இங்க நம்மளுடைய இந்த கூச்சல் இருக்கு இல்லையா, நம்மளுடைய இந்த உணர்ச்சிகள் பொங்கி அதுல வெளிப்பட்டு இருக்கிற அந்த சப்தங்கள் இருக்குல்ல, அது இங்க நிறைஞ்சு கிடக்குது. அந்த சத்தத்தெல்லாம் விளக்கிட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா தான் இறையினுடைய சப்தம் கேட்கும் உங்களுக்கு.